ரீஃபண்டபிள் டெபாசிட் தானே, 15,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவனேஷ்க்கு திருப்பியும் விக்ரம்கிட்ட கால் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகணும். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பாண்டு, எக்யூப்மெண்ட்டுக்கான அஷூரன்ஸ், அதுக்கெலாம் சேர்த்து நீங்கள் ஒரு 1,00,000 கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். ஸோ இதை பணத்தெல்லாம் வந்து இவர் ரெடி பண்ணிவிட்டு விக்ரமோட அக்கௌண்ட், விக்ரம் சொன்ன அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சிவனேஷ். ஆனால் அந்த பக்கத்தில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ திருப்பி விக்ரமோடைய நம்பருக்கு இவர் கால் பண்ணுறாரு. அந்த நம்பர் கால் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. பட் அந்த நம்பர் வந்து ரீச் ஆகலை. தொடர்ந்து மெயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. மெயிலையும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விக்ரம் ஹெச்ஆர் வந்து பேசினார் அப்படிங்கிற நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி விக்ரம்ங்கிற பேரில் எங்களுக்கு ஹெச்ஆரே இல்லை,